அன்னைக்கு டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸோட ஸ்டார்ட் பண்ண நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்படி டிவியில் பார்த்தீங்கன்னா ஜெயம் படம் போட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட் டே சண்டே எடுத்த விலாகு. அப்பாவும் டிவி பார்த்துக்கிட்டே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எக் வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து கருவாடு தொக்கு தான் செய்யறதுனால கொஞ்சம் அதை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆனியன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அது கூட நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் நான், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். பண்ணணுன்னா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, வீட்டு மிளகாத்தூள் அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வேணும்னா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ வந்து கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நான் பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி லன்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வந்து ரிலாக்ஸாக எங்கன்னா போகலான்னு யோசிக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு அங்கேருந்து கொஞ்சம் நியர் வந்து பீச் தான். ஸோ பீச்சுக்கு போயிட்டு நான் பஜ்ஜி வாங்கினோம், அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நியூவாக எதனா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் லேஸ் சிப்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.